Hi guys, day 17 of posting videos in YouTube. காலையில் எழுந்தோன்னா முதல் வேலையை ப்ரெஷ் பண்ணியாச்சு. கையோட 3 இட்லியும் சாம்பாரையும் போட்டு நல்லா முழுங்கியாச்சு. ஒரு வேலையாக இன்றைக்கி ஒரு ஸ்கூல் வரைக்கும் போயிருந்தேன். அது ஸ்கூல் தானா இல்லை கலைநய பூங்காவானே தெரியல. ரைட்டில் போனால் ஒரு பறவைகள் சரணாலயம், செர்ரான் லெஃப்ட்டில் வந்தால் உட்கார டெஸ்க்லலாம் ஆனால் ஈயனாவெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே கலைநயெல்லாம் இருக்குது. செர்ரானு இந்த பக்கம் வந்தால் ஏபிசிடியை செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஊஞ்சல், அங்கே பாருங்கள் யானையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ராக்கெட், இந்த பக்கம் பார்த்தா அனதர் ராக்கெட், இங்கே பார்த்தா வாத்தெல்லாம் வரிசையில் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் ஸ்கூலில் கலைநயம் இல்லை, கலைநயத்தில் தான் ஸ்கூலே இருக்குது. எனக்கெல்லாம் ஒரே வார்ட்டல்ஸ் ஆகி போச்சுப்பா. அதான் பொறாம இந்த ஸ்கூலில் படிக்க முடியலையேன்னு கையோட கிளம்பி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வடை பாயசம் சாப்பிட போயிட்டேன். அவங்க இருக்கிறது 3வது மாடி. அங்கே ஒரு சிட்டிங்கை போட்டாச்சு. நம்ம தான் ஸ்பைடர் ரூம் ஆச்சே, 3வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு சாகசம் கட்டுவோமா அப்படின்னு பல யோசனை மாட்டிக்கோமேனு கொஸ்டின் மாறதுனால குட்டி கைகளால் குட்டி மசாஜ் வாங்கியாச்சு. கையோட வாமப்பு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டு போயிருங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே பை டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மங்களகரமாக பேக் லிவரில் ஆரம்பிச்சா ஃபார்ம் ரொம்ப மட்டும் ஷோல்டர்லையும் லேட்டிலையும் சரியான மசில் சோர்னஸும் சுத்தமாக புஷ்ஷே பண்ண முடியல. அடங்க மாட்டேன் அத்லெட் முதல்ல நானும் பாதியை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கேட்டில் ஒரு 4 ரெப்பு கூட உருப்படியாக பண்ண முடியல. கையெல்லாம் வலிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து உள்ளங்கையும் உள்ளங்காலம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடச்சி பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஒர்க் அவுட்டை முடிக்கிறப்ப என்னோட நிலமை இப்படி தான் இருந்துச்சு. சரி ரைட்டான கையை கொண்டு போய் சில நேரம் ஃபேனில் காட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக புல்லப்புக்கு போயிட்டேன். இது ஒன்று தான் உருப்படியாக வந்துச்சு. இன்றைக்கி காஞ்சி போன உரப்படையோட ஒரு மீன் எண்ணெய் எடுத்தாச்சு. அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.